ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து நேற்றே ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, நேற்று சாயங்காலம் வந்து அமெரிக்காவில் வந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல வந்து அசூர்னு ஒரு க்ளவுட் சிஸ்டம் வந்து டவுன் ஆகிருக்குன்னு ஆரம்பித்தது. இன்றைக்கி அது பல விதங்களில் மாறி இருக்குது. இப்போ கடைசியாக இப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்கிற இஷ்யூ, ஓகே, அந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்னு ஒரு சைபர் செக்யூரிட்டி சாஃப்ட்வேரில் ஒரு அப்டேட் பண்ண போய் அது வந்து தவறாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த தவறை சரி பண்ணுறதுக்கும் என்ன செய்யணுங்கிறதையும் வந்து எல்லா நிறுவனங்களுக்கும் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இப்போ அது ஒவ்வொரு நிறுவனமாக வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த வார கடைசியிலுக்குள்ளே வந்து சனி ஞாயிறில் வந்து எல்லா நிறுவனங்களும் வந்து திரும்ப நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடணும். ஓகேங்களா, இந்த ரெண்டு பிரச்சனைக்கு இடையில் என்ன ஒற்றுமை வேற்றுமைங்கிறதெல்லாம் வந்து இனிமேல் தான் தெரிய வரும். அசூர் பிரச்சனைக்கும் இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் பிரச்சனைக்கும் ரெண்டும் ஒரே பிரச்சனையா, இல்லை ஒரே பிரச்சனையோட ரெண்டு வடிவமாக, இல்லை ரெண்டு தனித்தனியாக நடந்தது ஆனால் அடுத்தடுத்து நடந்துருச்சான்னு. அதே நேரத்தில் அந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் சிஇஓ வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து சைபர் செக்யூரிட்டி அட்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஓகேங்களா, இது வந்து வெளியிலேருந்து நடந்த அட்டாக் கிடையாது, அவங்க பண்ண ஏதோ ஒரு சின்ன தவறில் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். ஓகேங்களா, அதாவது க்ளவுட் சிஸ்டம் ஒன்று டவுன் ஆகுது. இன்றைக்கி வந்து எல்லா நிறுவனங்களும் வந்து க்ளவுட் டேட்டாவை வந்து யூஸ் பண்ணுறனால இந்த சிஸ்டம் டவுன் ஆனோடனே இதை யூஸ் பண்ணிட்டு இருந்த எல்லா நிறுவனங்களும் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகுது. நமக்கு வெளியே தெரிஞ்சது வந்து இந்த நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோமே, ஏர்போர்ட்டில் டிலே ஆகுது, இதுதான். ஓகேங்களா, எனக்கு இன்றைக்கி ஒரு மெயில் வருது, என்னோட ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்லேருந்து ஒரு மெயில் வருது, என்னென்னா வந்து அவங்க சிஸ்டமும் டவுன் ஆகிருக்கு. அவங்களும் இதை தான் காரணமாக சொல்கிறாங்க. அப்போ இது மாதிரி வந்து இதெல்லாம் ஒரு ஹெல்த் கேரில் வந்து ஒரு சிஸ்டம் டவுன் ஆகிறதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி கிளைம் எடுக்கிறவங்கலாம் இப்போ என்ன ஆக போகுது, அவங்க பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு குளோபல் இஷ்யூ இன்றைக்கி. இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஓகே, அதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி வந்து இதை யாரும் யோசிக்க போகிறதில்ல. இன்றைக்கி வந்து எல்லாரோட முக்கியமான ப்ரையாரிட்டி வந்து இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணி வந்து அடுத்த சிஸ்டமை வந்து அப் பண்ணுறதுங்க தான். அதுதான் எல்லா நிறுவனங்களும் வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. எங்கள் நிறுவனத்தில் வந்து அந்தளவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இருந்தாலும் வந்து நாங்கள் ஆக்டிவாக மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த தவறுகளை திருத்துறதுக்கோ இல்லை சரி செய்வதற்கான பாசிபிலிட்டிஸ் எதுவும் எவ்வளோ நாளில் இருக்குது? இது அதான் நான் சொன்ன மாதிரி வந்து ஆல்ரெடி வந்து அவங்க இது கொடுத்துட்டாங்க. அந்த ஃபிக்ஸ் வந்து ஒரு 2-3 மணி நேரம் முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. க்ரௌட் ஸ்ட்ரைக்லேருந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதை வந்து எல்லோரும் அவங்கவுங்க இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா நிறுவனங்கள்லையும் வந்து அவங்க அந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்து அவங்க அதை பண்ணிகிட்ருக்காங்க இப்போ. ஆனால் இது வந்து குளோபலாக அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறனால வந்து இன்னொரு எப்படியும் ஒரு 1 நாள் 2 நாளில் வந்து ஒவ்வொன்றா சரியாக ஆரம்பிக்கும். இந்த குறிப்பாக இந்த விமான நிலையங்கள் இதெல்லாம் வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து நைட்டோ இல்லை நாளைக்கு காலையில் வந்து ஓரளவுக்கு வந்து திரும்ப முந்தின மாதிரி வந்து ஆப்ரேஷன்ஸ் ஆரம்பிக்க முடியணும். ஏன்னா ஃபிக்ஸ் வந்துருச்சுங்கிறனால. இதை தாண்டி வந்து வேறு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து இது வரைக்கும் மைக்ரோசாஃப்ட்டும் சொல்லலை, க்ரௌட் ஸ்ட்ரைக்கும் சொல்லலை. ஓகேங்களா, ஆக்சுவலாக மைக்ரோசாஃப்ட்டும் க்ரௌட் ஸ்ட்ரைக்கும் பார்ட்னர்ஸ். ஸோ க்ரௌட் ஸ்ட்ரைக் வந்து ஒரு சின்ன பக் போட்டனால அது மைக்ரோசாஃப்ட் சிஸ்டமாக இம்பேக்ட் பண்ணுது. இப்போ இது வந்து இன்னும் இதுதான் இஷ்யூவா, இல்லை இதை தாண்டி வேறு ஒரு பிரச்சனை இருக்குது, அது இனிமேல் தான் தெரிய வருமாங்கிறதெல்லாம் நமக்கு இன்றைக்கி வந்து எதுவுமே தெரியாது. இவங்க இன்றைக்கி இந்த ஃபிக்ஸை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நாளை காலையிலுக்கும் எல்லாம் சரி ஆகணும். ஆகலை அப்படின்னா வந்து மேபி இன்னொரு பிரச்சனை இருக்குன்ட்டு அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இது அப்படி தான் போகும். ஏன்னா இது வந்து ஒரு மனித தவறு. ஓகேங்களா, இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. ஒரு மனிதன் வந்து அங்கே உட்காந்து ஒரு கோடு எழுதிட்டு இருக்கிற வரைக்கும் வந்து இந்த மாதிரி தவறுகள் வந்து என்றைக்காவது ஒரு நாள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்க எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம தானே பார்க்குறோம். நம்ம இப்போ இது இருக்கோன்னா ஒரு நாள் நைட்டு வந்து ஒரு லைனை தப்பாடிச்சிங்கன்னா வந்து அது இந்த மாதிரி வந்து எங்கேயாவது இம்பேக்ட் ஆயிரும். சில நேரங்களில் அது சிறுசாக போயிடும். இந்த மாதிரி வந்து ரொம்ப அரிதிலும் அரிதான ஒரு இடம் இது. ஓகேங்களா, இது வந்து இந்த நார்மலாக நடக்கிற விஷயம் கிடையாது. நம்ம வந்து அப்படி தான் பார்க்கணும். இது வந்து அரிதிலும் அரிதான ஒரு விஷயம். அதை அந்த நேரத்தில் வந்து இது இந்த மாதிரி ஒரு குளோபல் இம்பேக்டை வந்து இது பண்ணும். ஆனால் இது வந்து ஒரு வேக்கப் கால் மாதிரின்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து இது வந்து நம்ம இதை எப்படி பார்க்கணுன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். நம்மளோட டிபெண்டன்சி வந்து இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி ஒருத்தர் ட்விட்டரில் கூட போட்டிருந்தாரு, எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு விமான டிக்கெட் வந்து கையில் எழுதி கொடுத்துருக்காங்க. எனக்கு பிரிண்ட் அவுட் எடுக்க முடியல. நம்ம சில விஷயங்களுக்கு வந்து பழகிட்டோம். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்குன்ட்டு இப்போ கடைசி ஒரு 20 வருஷத்துக்குள்ளே வந்து அந்த மாதிரி பழகிட்டோம். அப்போ நம்ம அதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நிறுவனங்கள்லாம் வந்து ஒரு பேக்கப் பிளான் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி இப்போ ஸ்டார் ஹெல்த் இருக்காங்கன்னா அவங்க ஏற்கனவே வச்சுருந்துருக்கணும். அவங்க வச்சுருக்கலன்னா வந்து இனிமேல் வந்து அந்த பிளானை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே, இந்த சிஸ்டம் டவுன் ஆச்சுன்னா ஒரு கிளைம் ஒருத்தர் கால் பண்ணுறாரு அப்படின்னா அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், அப்போ நான் இதை எழுதி வைக்க போகிறேன்னா இல்லை ஒரு ஃபார்ம் போட போகிறேன், ஏதோ ஒரு விஷயம்.
ஸோ அது வந்து இனிமேல் எல்லா நிறுவனங்கள்லையும் நடக்கும். சின்ன நிறுவனம், பெரிய நிறுவனம், இன்றைக்கி வந்து இதனால் வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆகிருக்கிறவங்க அவங்க வந்து இதை வந்து மைக்ரோசாஃப்டை எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அடுத்த வாரம் வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம ஓரளவுக்கு வந்து சரி எந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான். மைக்ரோசாஃப்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இது போன்ற தவறுகளை வந்து சரி செய்வதற்கான ஆல்டர்னேட்டிவ் திங்கிங்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் சின்ன சின்ன நிறுவனங்கள் நம்பி இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் பாதிக்கப்படுது. அதை வந்து ஃபியூச்சரில் அவங்க தடுக்கிறதுக்கான வழிகள் எது இருக்கா? அதாவது இன்றைக்கி நமக்கு இருக்கிற அந்த தொழில்நுட்ப நிலையில் வந்து வேறு வழியே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பொட்டி கடை வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க, அங்கே ஒரு விண்டோஸ் சிஸ்டமில் வந்து ஒரு பில்லு போடுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஓடிட்டுருக்குன்னா இன்றைக்கி அது டவுன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து வேறு விதமாக பில்லு போடுறதுக்கு ஒரு வழி வச்சுருந்துருக்கணும். நான் வந்து ஜிஎஸ்டி கால்குலேஷன்லேருந்து எல்லாமே வந்து அந்த சாஃப்ட்வேர் நம்பி தான் இருக்கேன், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி கடைக்கு லீவ் தான் விடணும் இல்லைங்களா? ஸோ உங்களால் வந்து வேறு எதுவுமே பண்ண முடியாது. அப்போ ஒரு சிறு நிறுவனமாக இருந்தாலுமே வந்து நீங்கள் இனிமேலாவது அட்லீஸ்ட் ஓகே இது வரைக்கும் நீங்கள் யோசிக்கலைனாலும் இனிமேலாவது வந்து அப்போ இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நான் கடைக்கு லீவ் விட போகிறேன்னா அப்பா இன்றைக்கி என்னோடய வியாபாரம் பாதிக்க போதா, இல்லை நான் வந்து இதை போய் சரி பண்ணி இதுக்கு இன்னொரு வழி ஓகே ஒரு பேப்பர் பில்லோ ஏதோ ஒன்று பண்ண போகிறேன்னா அப்படிங்கிறத வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து இனிமேல் டிசைட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதான் அது மானிட்ரி லாஸ்ங்கிறது வந்து இன்னும் யாருக்கும் தெரில. ஏன்னா ஏகப்பட்ட ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகிருக்கு, ஏகப்பட்ட விமான நிலையங்கள் வந்து டவுன் ஆகிருக்கு. இது அந்த ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆனது மட்டும் கிடையாது, இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ்க்கு ட்ராவல் பண்ணுறவங்க இன்றைக்கி போக முடியல அப்படிங்கிறதுனால வந்து ஏற்படுற இழப்பும் இருக்குது இல்லைங்களா? ஒரு நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, ஏதோ ஒன்று பார்க்க வேண்டியிருக்குது, அதுக்கு போக முடியாமல் போடுறவங்களும் அந்த மாதிரி இழப்புகளும் இருக்குது. இப்போ நோஷனலாக வந்து ஒரு நம்பர் சொல்லலாம் நம்ம. ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு $100 மில்லியன் போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி போயிருக்கணும். ஏன்னா நேற்று ஈவினிங்லேருந்து போயிட்டுருக்கு, இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் தான் அது ஃபிக்ஸ் ஆகி சிஸ்டம்லாம் அப் ஆகணும். அப்படிங்கிறப்ப வந்து ஒரு பெரிய நம்பர் வரதான் செய்யும். அதான் இன்றைக்கி யாருமே வந்து அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணல. இன்றைக்கி ஃபோக்கஸ் வந்து இதை எப்படி சரி பண்ணி வெளியே வர்றதுங்கிறது தான், அந்த ஃபோக்கஸ் தான் போயிட்டுருக்கு. அதை தாண்டி அடுத்து வந்து இதை ஒரு ரூட் காஸ் அனாலிசிஸுமோ இதோட எதனால் இது நடந்ததுங்கிறதுக்கு அந்த ஆழ்ந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் நடக்கும்போது வந்து இந்த மாதிரி நம்பர்கள்லாம் வெளியே வரும். இவ்வளோ கோடியோ இல்லை பில்லியனோ வந்து நட்டமாயிருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு மைக்ரோசாஃப்ட் என்ன பதில் சொல்ல போகிறாங்கங்கிறதெல்லாம் வந்து நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். ஓகே அவங்க கான்ட்ராக்ட்ஸ் என்ன ஆக போகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாலே வந்து மைக்ரோசாஃப்ட் ஷேர் வந்து யூஎஸில் 12% குறைஞ்சிருச்சு, விழுந்துருச்சு. அப்படிங்கிறப்ப வந்து அப்போ மைக்ரோசாஃப்ட்டுங்க ஒரு நிறுவனத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து என்ன மாதிரி பாதிக்கப்படுதுங்கிறதையும் அந்த விதத்துலேயும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் வந்து உடனே தெரியாது. அடுத்த ஒரு 2 மாதமோ 3 மாதமோ 6 மாதத்தில் வந்து இதோட இம்பேக்ட் வந்து நிறைய இடங்களில் இருக்க போகுது. சில கம்பெனிகள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சில குறு நிறுவனங்கள் வந்து மூடிட்டே போகிற அளவுக்கு கூட நடக்கலாம், நமக்கு தெரியாது அது இன்றைக்கி. பட் இதெல்லாம் வந்து ஸ்பெக்குலேஷன். ஓகே இனிமேல் என்ன நடக்க போகுதுங்கிறது இனிமேல் தான் தெரியும். சார் இப்போ அடுத்து இந்த விமான நிலைய நிறுவனங்களாக இருக்கட்டும், மற்ற இதாக இருக்கட்டும், இது போக வந்து ஐடி நிறுவனங்கள் எது இதனால் பாதிக்கப்படுது? ஐடி நிறுவனங்கள் வந்து இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற ஐடி நிறுவனங்கள் ஓகே நான் இந்தியாவில் இருக்கிற ஐடி நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா ப்ரைமரிலி வந்து நம்ம கஸ்டமரை சர்வீஸ் பண்ணுறோம். இப்போ எனக்கு வந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் வந்து கஸ்டமர்னால் வந்து நேற்று சாயங்காலத்துலேருந்து வந்து எல்லோரும் அந்த டீமில் இருக்கிற எல்லா பசங்களும் வந்து விடிய உட்காந்துட்டு இருப்பானுங்க. ஏன்னா அங்கே ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்படி தான் நம்மளோட பாதிப்பை பார்க்கணும். ஓகே அதனால் நம்மளுடைய சர்வீஸ் ஓரியன்டு ஐடி கம்பெனிஸ்க்கு வந்து இதனால் என்ன சொல்கிறது, அவங்களுமே வந்து அதனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களோட சிஸ்டமும் டவுன் ஆகிருக்கணும். அப்படி ஆயிருந்து அவங்களால வந்து அந்த குறிப்பிட்ட அளவான சேவையை கொடுக்க முடியல அப்படிங்கிறப்ப வந்து அது வந்து அவங்களுக்கும் கான்ட்ராக்சுவலாக வந்து ப்ராப்ளம் வரும். ஏன்னா நம்ம வந்து சில விஷயங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் 6 மணி நேரத்தில் உனக்கு சால்வ் பண்ணி தரேன்னு சொல்லுவோம். இப்போ இன்றைக்கி சிஸ்டமே வந்து அப்பாகலை அப்படிங்கிறப்ப வந்து என்னால் பிரச்சனை வந்ததே வந்து எனக்கு தெரிய வராது. அப்போ அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது இதில் நிறைய. அதாவது இப்போ நம்ம சேவை கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப வந்து அந்த சேவை குறைபாடுக்கு வந்து அவன் வந்து பெனல்ட்டி போடுவான் கஸ்டமர். அப்போ அந்த மாதிரி பெனல்ட்டிலாம் அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்களா, இல்லை அதை நெகோஷியேட் பண்ண போகிறாங்களா, இதுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து என்ன சொல்ல போகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அதான் இன்றைக்கி எல்லாருக்கும் பாதிப்பு இருக்குது, எந்த டவுட்டும் கிடையாது. இந்தியாவில் இருக்க ஐடி நிறுவனங்களுக்கும் இருக்குது. ஆனால் வந்து இதோட பாதிப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம இன்றைக்கி மட்டும் பார்க்க போகிறோம். இன்றைக்கோட முடிய போகிறது கிடையாது. இன்றைக்கோ நாளைக்கோட முடிய போகிறது கிடையாது. இன்னொரு 3-6 மாதம் வரைக்கும் வந்து இது அந்த பாதிப்பு வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு இடத்துல தெரியதான் செய்யும்.